ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேஜ் டர்னிங் எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் வேவும் பார்க்க போகிறோம், நான் டிஸ்ட்ரக்டிவ் வேவும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் பண்ண எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2 லேயர் இருக்குது. ஒரு இந்த லேயர், அப்புறமேல் வந்துட்டு இந்த லேயர் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி இதில் நான் ஒயிட் வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதே தான். ஜஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இல்லாட்டி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே, இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்னு. இல்லாட்டி இதில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா பேசிக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, இது எனக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் வந்துட்டு இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதை மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையுமே நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதை கண்ட்ரோல் T கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறமேல் ரைட் கிளிக் பண்ணி வார்ப் பண்ணிக்கிறேன். வார்ப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இதை டர்ன் பண்ணேன்னா நமக்கு ஒரு கூலான நமக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் டர்னிங் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதில் வேணால் வந்துட்டு எனக்கு வேணுமா ஷேடோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ட்ராப் ஷேடோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் வருங்க. இது ஸ்ப்ரெட் சைஸ். ஓகே, ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு கூலான பேஜ் டர்னிங் எஃபெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம். இன்னொரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.